இப்போ உளுந்து எடுத்து நான் ஊற போட்டுட்டு இப்போ 1 மணித்தேலம் ஊற விட்டாலே காணும். ஊற விட்டுட்டு கொஞ்சம் முக்கால்வாசி உளுந்தை எடுத்து கொரண்டு அரைச்சி போட்டு மிச்ச உளுந்தை வந்து அப்படியே இதுக்குள்ளே போட்டு இப்போ செத்தன் மிளகாய் தூள் போட போகிறேன். அதுவும் போட்டு இப்போ பெருஞ்சீரகம் போட போகிறோம். கொஞ்சம் தேவையான அளவு பெருஞ்சீரகம். ஓகே, கருவேப்பிலை தேவையான அளவு, பெருங்காயத்தூளும் லைட்டாக தேவைக்கு ஏற்ப போடணும். எந்த கப்பால் உளுந்து போட்டோமோ அதே கப்பால் 2 கப் மா போட போகிறோம். பச்சை மா, அதாவது அவிக்காத மா போடணும். கோதுமை மா போடுறோம். இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து குழைச்சி போட்டு கப்பால் எண்ணெய் விட போகிறேன். எண்ணெயும் ஒரு 3 கரண்டி எண்ணெய் காண விடலாம். நீங்கள் விட்டு பார்த்து குழையுங்க. தண்ணி விடாமையே நார்மலாக உளுந்துன்ற ஈரத்தன்மையில் நாங்கள் குழைச்சி எடுக்கலாம். எந்த தண்ணி ஒன்றும் விடையில அளவாக சொட்டு ஒரு 3 கரண்டி எண்ணெய் அல்லது கொஞ்சம் கூட விட்டாலும் ஓகே விட்டு இப்போ பாருங்க குழைக்கிற மாப்பதத்துக்கு வந்துட்டுது. இனி வடிவாயினம் இதை உருட்டி எடுத்தேன்னா சரி. இந்த வடிவை சொப்டாக குழைச்சி எடுத்தாச்சு. இனி குட்டி குட்டி ஒரு உருண்டையாக பிடிச்சிட்டு அமர்த்தி தட்ட போகிறோம். பொலித்தீன் பேக் எடுத்து அதுக்கு வெட்டி எண்ணெய் பூசிட்டு இப்படி உருண்டையாக பிடிச்சிட்டு நாங்கள் உருண்டையாக பிடிச்சிட்டு இப்படி இதை வச்சு ஒரு குட்டி கிண்ணத்தால் போட்டு ஊண்டி இப்படி அமர்த்தி வேண்டினோம்ல நல்ல ரவுண்டாக வந்துடும். கஷ்டப்பட தேவையில்லை. பார்த்தீங்களா, ஈஸியாக வந்துட்டு எடுக்கிறதும் ஈஸியாக இருக்கும். எடுத்து ஒரு தட்டில் இப்படி அடுக்கிட்டு கடைசியாக எண்ணெயை கொதிக்க வச்சு சுட்டோம்ல ஈஸி.